நல்லா இருந்தது. லைவ்லியா இருந்தது. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நல்லா போடுறடி சூப்பரா காசு குடுத்துருக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நான் குடுத்த காச விடவே அதுக்கு மேலயே கத்துக்கிட்டோங்க. இப்போ நீங்க அடுத்த மாசம் 1500 சொன்னீங்கல்ல. அது வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு அது பெருசா தெரியுது. எனக்குமே இந்த ரூ. 1000 பெருசுதான். ஆனா நான் அத வந்து குடுத்து கத்துக்க இப்ப இன்னைக்கே நான் சொல்லுவேன், நான் அதுக்கும் மேலயே குடுத்துருக்கலாம். நான் அந்த அளவுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி. அந்த அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் அந்த ஒரு மரியாதை. மரியாதை ரொம்ப முக்கியம் மேம். அந்த மரியாதையோட அந்த ஸ்கிரிப்ட், அந்த கவனிப்பு, அந்த பேச்சு, அந்த சொல்லிக் குடுக்கறது இது 4மே அப்படியே இருந்துச்சு. ஆன்லைன்ல கத்துக்கிட்டேன். இதுவும் சொதப்ப தான் போறேன். அது மாரி சொதப்ப தான் போறேன்னு நெனச்சேன். ஆனா நல்லா போடுற. 10 நாள்ல இவ்ளோ இது பண்ணி இப்ப நான் ஒரு 4 கைக்கு போட்டேன் மேம். சோ 10 நாளுக்குள்ள வந்து நீ இவ்ளோ பண்ணிட்ட. நெறைய பிராக்டிஸ்லாம் நான் வந்து நோட்லலாம் போட்டுலாம் போய் போடுறது. அப்படியே டைரக்ட்டா தான் பண்றேன். சோ அதுக்கே இவ்ளோ போடுற. இன்னும் நீ ஆஃப்லைனா போயிருந்தா அது கத்துக்கிறது இது பண்ணிருக்கலாம். எனக்கு அப்ப தெரியல அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். அவர் சொன்னாரு ரொம்ப வர்த்தா இருக்கு. நிஜமாவே நல்லா சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னாரு மேம். அட்டெண்ட் பண்ணது கிடையாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி நம்ம வீட்ல இருக்கோம். இது நம்ம கத்துக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு எதுவும் தெரியலனா கூட நீங்க சொல்ற ஸ்டெப் மாரி போட்டா சூப்பரா வருது. நமக்கு அந்த டிசைனே தெரியல. புதுசா எதனா டிசைனா இருந்தா கூட நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க இருந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறதுல அந்த டிசைன் சூப்பரா வருது. வந்து அந்த பேசிக் தெரிஞ்சா போதும். இப்ப லைன் எப்படி ஸ்ட்ரைட்டா போடுறது, ஆர்ம்ஸ் எப்படி போடுறது, அந்த நேம்லாம் தெரிஞ்சா போதும் அப்படின்றதுக்காக தான் சரி நான் ஜாயின் பண்ணேன். ஆனா ஒரு பிரைடல் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க. ஏன்னா ரொம்ப இன்டராக்டிவா